இந்த கேபிளை யூஸ் பண்ணி நம்ம போனே கம்ப்யூட்டரா மாத்தலாம். இது டைப் சி டு HDMI கனெக்டர். ஒரு சைடு டைப் சியும் இன்னொரு சைடு டைப் சி HDMI USB போர்ட் மூணுமே இருக்கு. இதை எப்படி நம்ம கம்ப்யூட்டர் மாதிரி மாத்துறதுன்னா, ஃபர்ஸ்ட் டைப் சி போட்டா நம்ம போன்ல கனெக்ட் பண்ணணும். மானிட்டர்ல இருந்து வர HDMI கேபிளை நம்ம இதுல கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்ணோம்னா உடனே அங்க கனெக்ட் ஆயிடும். இப்ப நம்ம போன்ல என்னென்ன பண்றோமோ எல்லாமே மானிட்டர்ல வந்ததான். இது மூலமா நம்ம படம் பார்க்கணும்னா கூட போட்டு பார்த்துக்கலாம். சவுண்டுக்கு நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோம்னா நமக்கு பெஸ்டான ஃபீல் கிடைக்கும். இதுல இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. வயர் டெஸ்க் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டோம்னா மொபைல் வந்து கம்ப்யூட்டர் மாதிரி மாறிடும். அதுல இந்த மொபைலை நம்ம மவுஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து அவ்வளவு சென்சிட்டிவா இல்ல. அதனால இதுலயே USB போர்ட் இருக்கு. நம்ம இதுல மவுஸை மாட்டிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம போன்ல உள்ளதை கம்ப்யூட்டர் மாதிரி மவுஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படியே படம் பார்த்துக்கலாம், யூடியூப் பார்த்துக்கலாம், எல்லாம் பண்ணலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி ஜாய்ஸ்டிக் இருந்துச்சுன்னா நீங்க கனெக்ட் பண்ணி ஆடலாம். இந்த ஃபியூச்சர்லாம் இப்ப வர புது மாடல் மொபைல்ல ஒரு சில மொபைல்ல தான் இருக்கு. உங்க போன்ல அந்த ஃபியூச்சர் இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.